வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தமிழ் சினிமாவிலையும் அப்படி தான். மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும், தடக்குன்னு குறையும், தடக்குன்னு மாறும், எல்லாமே நடந்திருக்கு. அந்த வகையில் சசிகுமார் சார் அவர்கள் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற படத்தில் முதல் படத்திலேயே கவனம் ஈர்த்தார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி டைரக்டர் ஆகி நடிக்கவும் செய்து சொந்தமாக தயாரிக்கவும் செய்தார். அதற்கு அடுத்தாப்புல பசங்க அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்தார். நடிக்கலாம் செய்யலை, டைரக்ட்லாம் பண்ணலை. பாண்டிராஜ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்தினார். அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது, விருதுகளை எல்லாம் வாங்கி குவித்தது. சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் அப்படின்னு ஆச்சோ அதே அளவுக்கு தான் இந்த படம். அனுராக் காஷ்யப்லேருந்து ஏகப்பட்ட பேர் அந்த சுப்பிரமணியபுரத்தை இன்னமும் ஸ்லாகித்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சசிகுமாருடைய சுப்பிரமணியபுரம் அப்படித்தான் கொண்டாடப்படும். அதையடுத்து ஈசன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். ஆனால் அந்த படம் பெரிய அளவு போகலை. அதற்கு அடுத்து தாரை தப்பட்டை மாதிரியான படங்கள், பாலுமகேந்திராவுக்காக தலைமுறைகள்ங்கிற மாதிரி படங்கள் அப்படின்னெல்லாம் சொந்த பேனரில் எடுத்தவர். ஒரு கட்டத்தில் இதுக்கு நடுவிலேயே சமுத்திரக்கனி அவர்களுடைய டைரக்ஷனில் நாடோடிகள் பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. அப்புறம் சுந்தரபாண்டியன் அப்படின்னு அந்த படத்தையும் பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. இதற்கப்புறமா வரிசையாக கிடாரி மாதிரியான படங்கள், குட்டிப்புலி மாதிரியான படங்கள்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் தன்னுடைய கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக அவர் எடுத்த படங்கள் கடன், அதனால் ஏற்பட்ட நஷ்டம், அதனால் ஏற்பட்ட கடன் சுமை, வட்டிக்கு மேலே உண்டான வட்டி, அந்த சுமை தாங்க முடியாமல் சசிகுமார் அவர்களுடைய நெருங்கிய உறவினர், அந்த நிர்வகித்து வந்தவர், அவருடைய மரணம் அப்படின்றது எல்லாமே ரொம்ப அடுத்தடுத்த சோகங்களாக இருந்தது. இருந்தாலும் தன் நிலையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தனாக சசிகுமார் அவர்கள் தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருந்தார். அதுபோல் கடனை அடைப்பதற்காக முழு மூச்சா செயலில் இறங்கினார். யாரிடமும் வாய்ப்பு கேட்டு போய் நிற்கலை. ஆனால் வாய்ப்புகள் வந்ததை அவர் தவறவும் விடலை. எந்த மாதிரியான படங்களாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இதற்கு நடுவிலேயே அவருடைய ஸ்டைலிருந்தெல்லாம் மாறிய படமாக கௌதம் வாசுதேவனுடைய என்னை நோக்கி பாயும் தோட்டாங்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கட்டும், ரஜினி சாரோட சேர்ந்து பேட்டை மாதிரியான ஒரு படமாக இருக்கட்டும்னு அப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். வெள்ளைய தேவா மாதிரி படம், வெற்றிவேல் மாதிரி படம்னு வரிசையாக தொடர்ந்து படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அசுரவதம் மாதிரியான படமெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு விஜய் சேதுபதியோட 50வது படமாக இருக்கிற அந்த படத்தை, மகாராஜா படத்தை நினைவூட்டுகிற விதமாக தான் அதுக்கு முன்னாடியே அந்த அசுரவதம் வருது. இப்படி தொடர்ந்து கவனம் ஈர்க்கிற வகையிலே இருந்தார். தமிழ் சினிமாவிலேயே அதிக தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்தவர் அஜித் சாராக தான் இருப்பார். அதே போல தான் இங்கே சசிகுமார் சாரும். அதே போல் அஜித் சாருக்கும் சசிகுமார் சாருக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தாக்கா, எத்தனை தோல்விகள் தந்தாலும் கூட அஜித் குமாருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் ஓப்பனிங்க்கு இருந்துக்கிட்டே இருந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அதே போல் சசிகுமார் சாருடைய படங்களுக்குன்னு ஒரு ஓப்பனிங் ரசிகர்கள் கூட்டம்ன்றது ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சசிகுமாரை எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும், ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி அப்படின்ட்டுலாம் இருக்காங்கனாக்கா அத்தனை பேருக்குமே பிடிக்கும். இளைஞர்களுக்கு பிடிக்கும், யுவதிகளுக்கு பிடிக்கும், மிடில் ஏஜில் இருக்கிற 35 வயதுக்காரர்களுக்கும் பிடிக்கும், 50 வயதுக்காரர்களுக்கு பிடிக்கும்னு சசிகுமாருடைய கிராஃப் சுப்பிரமணியபுரத்தில் என்ன அவருக்கு மரியாதையும் எந்த ஒரு ரசிகர் கூட்டமும் இருந்ததோ அந்த ரசிகர் கூட்டத்தை மட்டும் அவர் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுட்டே இருக்கிறது தான் சசிகுமாருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, அவருடைய முகத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா சசிகுமார் ஒரு அன்பான மனிதர், நட்புக்கு முக்கியம் கொடுப்பவர், யாருக்காக இருந்தாலும் அவங்களால தன்னால் ஆன உதவிகளை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது இங்கே தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படுது. அதுபோல் டீ டோட்லர் அப்படின்னு சசிகுமார் சாரோட நான் நல்லா பழகியிருக்கிறவங்கிற முறையில் என்னால் சொல்ல முடியும். எந்த பழக்கமுமே இல்லாமல் ஒரு ஜென்டிலாக இருக்கிறவர். அதே போல் இன்று வரை சென்னையில் வீடு, மனைவி, குழந்தைகளை சென்னையில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கும் மதுரையில் அந்த ஒத்தக்கடைக்கு பக்கத்தில் அந்த திருமோகூர் பகுதிக்கிட்ட பக்கத்தில் தான் அவருடைய வீடு, வாசல், கிராமம், வாழ்க்கை அப்படின்னே அந்த இருக்குது. அவருடைய மனைவி ரோட்டில் போனால் கூட யாருக்கும் தெரியாது, அவருடைய குழந்தைகள் போனால் கூட யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு சிம்பிள் தான் சசிகுமார் சார். ஆனால் அவருடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா சுந்தரபாண்டியன் மாதிரியான படங்கள் இருந்தாலும் கூட
அயோத்தி அப்படிங்கிற திரைப்படம் சசிகுமார் சாருடைய அவருடைய மனசுக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் அப்படி ஒரு நெருங்கின ஒரு கனெக்ஷன் ஒன்று இருந்தது. படம் எங்கேயோ தூக்கிட்டு போச்சு. அதற்கு அடுத்து கருடன் அப்படிங்கிற திரைப்படமும் கூட அப்படித்தான் சசிகுமார் சாருக்கு ஒரு அட்டகாசமான கதாபாத்திரம் அந்த படத்தில் இருந்தது. பின்னிருப்பார் சசிகுமாரை தவிர வேற யாருமே அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்க முடியாது. அதை அடுத்து இரா சரவணனுடைய இயக்கத்தில் வந்த நந்தன் திரைப்படமும் அவரை கவனிக்க வச்சுது. எப்போதும் ஸ்டைலாக இருக்கிற பளிச்சுன்னு இருக்கிற சசிகுமார் சார் அந்த படத்தில் ஒரு தாரை தப்பட்டை மாதிரி அப்படியே ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் சப்பானியை நினைவுபடுத்துகிற விதமாக அப்படி ஒரு கேரக்டரில் சசிகுமார் சார் நடிச்சிருந்தார். தொடர்ந்து அயோத்திக்கு அப்புறம் கருடனுக்கு அப்புறம் நந்தன் அப்படின்னு 3 படங்கள் ஹிட்டு கொடுத்த சசிகுமார் சார் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவர் பாஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் 8 அடி சுப்பிரமணியபுரத்தில் பாஞ்சிருந்தாருன்னா இப்போ 86 அடி பாஞ்சி நிற்கிற சசிகுமாராக இன்னைக்கு திகழ்கிறார். அவர் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் நான் என்னுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டுட்டேன், என்னுடைய கடனையெல்லாம் நான் அடைச்சிட்டேன், இனிமேல் எனக்கு விருப்பமான படங்களை நான் ரசித்து பண்ண ஆசைப்பட்டு இனிமேல் நான் நடிக்க போகிறேன். இது வரைக்கும் நான் நடித்ததெல்லாம் பணத்துக்காக கடன் அடைக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அயோத்திக்கு பிறகு தான் என்னுடைய கடனே அடைஞ்சிது. அது வரைக்கும் கடன் அடைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் நடித்து பணத்தை கொடுத்து அடைச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வேதனையாக இருந்தது. ஆனால் அந்த வேதனைகளை எல்லாம் கடந்து ஒரு சாதனையாளனா, ஒரு நம்பிக்கை நாயகனா, ஒரு எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியவரா சசிகுமார் இன்னைக்கு ஒளிர்ந்து நின்று ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. அப்படிங்கிறத தமிழ் சினிமா இன்னைக்கு அதை ஒரு பாடமாகவே எடுத்துக்கணும். தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க, ஏன் என்னை போல இருக்கிற வெளி மனிதர்களாக இருக்கட்டும், சினிமாவை நேசிப்பவர்களாக இருக்கட்டும், சசிகுமார் சார் கூட நெருங்கி பழகிய ஒரு நண்பர்கிற முறையிலேயே இருக்கட்டும், எல்லோருக்குமே ஒரு பாடம். எனக்கும் இது ஒரு பாடம். இன்னைக்கு சசிகுமார் சாருடைய கிராஃப் எங்கேயோ போயிட்டுருக்கு. அடுத்து அவர் முக்கியமான திரைப்படங்களில் ராஜமுருகன் படத்துலையும் அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ராஜமுருகனும் என்னுடைய நண்பன் தான். அவன் கண்டிப்பாக சசிகுமார் சாரை அட்டகாசம் பண்ணி காமிச்சிருப்பாங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. ஏன்னா அவனும் அன்பை விதைத்து கொண்டே இருப்பவன் தான் ராஜமுருகனும். நல்ல நண்பன் எனக்கு. அதுக்கு அடுத்தாப்புல அட்டகாசமான ஒரு வெப் சீரீஸில் சசிகுமார் சார் நடிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் கசிஞ்சிட்டு இருக்கு. இதை அடுத்து அவருடைய ஒவ்வொரு படங்கள் அவரே டைரக்ட் பண்ணக்கூடிய படம் ரொம்ப வருடத்துக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சமீபத்தில் படைத்தலைவன் விஜயகாந்தோட பையனுடைய படைத்தலைவன் படம், அந்த பட விழாவில் கூட அவர் மனம் திறந்து பல விஷயங்கள் சொன்னது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு சசிகுமார் பாய்வதற்கான அட்டகாசமான களங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. சசிகுமார் சார் மாதிரியானவர்கள் ஜெயிக்கணும். அப்போதான் நிறைய நல்ல படைப்பாளிகள், இளம் படைப்பாளிகள் உருவாவார்கள், வளருவார்கள், ஜெயிப்பார்கள், நல்ல படங்களை தருவார்கள். அன்னைக்கு எடுத்த சுப்பிரமணியபுரம் இன்னும் 50 வருடம் கழித்தும் பேசப்படும். இன்னைக்கு 3வது வாரமாகவும் தேட்டரில் ஓடிட்டு இருக்கிற 25 நாட்களை தாண்டி ஓடிட்டு இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படம் இன்னும் 100 வருடம் கழித்து தமிழ் படங்களில், பேசக்கூடிய படங்களில் முக்கியமான படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும். அந்த வகையில் இதெல்லாம் சாத்தியமாவதற்கு சசிகுமார் காரணம். அந்த சசிகுமார் இன்னும் ஜெயிக்க வாழ்த்துவோம். உங்களுக்கு சசிகுமாரை பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் அவருக்கு ஒரு வாழ்த்தை பதிவு பண்ணுங்க நண்பர்களே. வணக்கம்.